ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேட்மேன் வந்து நான் பழைய இரும்பு கடையில் 10 ரூபாய்க்கு எடுத்தேன். இப்போ நம்ம இதை தான் ரீஸ்டோர் பண்ண போகிறோம். பேட்மேன் ஃபேன்ஸ் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம இதை க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேட்மேனை வந்து தனியாக கழட்டி எடுத்துகிட்டு பைக்கு தனியாக பேட்மேன் தனியாக நம்ம வாஷ் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது, ஏன்னா உள்ள பைக்கில் வந்து ஒயரிங் இருக்குது. அதனால் அது தண்ணி போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. நான் ஐபி சொல்யூஷன் போட்டு வாஷ் பண்ணேன். பைக்கில் வர ஸ்க்ரூ எல்லாமே ஈஸியாக கழட்டியாச்சு. ஆனால் பேட்ரிக்கு வர ஸ்க்ரூ மட்டும் என்னால் கழட்ட முடியல. அது துருப்பிச்சு ஸ்டக் ஆகிருக்கு. ஆயிலெலாம் போட்டு கூட அது நான் கழட்ட ட்ரை பண்ணேன், பட் கழட்டவே முடியல. ஐபி சொல்யூஷன்லாம் நல்லா அடித்து கூட கழட்ட பார்த்தா முடியல. அதனால் ட்ரில் மிஷின் வச்சு அந்த ஸ்க்ரூவை வந்து டேமேஜ் பண்ணி அதை வந்து நான் எடுத்துடுறேன். இப்போ நான் கழட்டிடுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா 3 பேட்ரி, 3மே துருப்பிடிச்சிடுச்சு. இப்போ நம்ம அதெல்லாம் கழட்டிட்டு பேட்ரி போடுற ஸ்லாட்டும் வந்து அந்த ஸ்ப்ரிங் எல்லாமே வந்து துருப்பிடிச்சிடுச்சு. இப்போ நான் கழட்டி உள்ளே வயரிங் பார்த்தேன். வயரிங் கண்டிஷனாக உள்ளே நல்லா இருக்கா போல இருக்குது. நான் ஃபுல்லாக தான் கழட்டலான்னு பார்த்தேன், ஆனால் உள்ளே ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா உள்ளே எல்லாம் கண்டிஷன் வயரிங்லாம் நல்லா தான் இருக்கா போல இருந்தது. அதனால் அந்த பேட்ரி ஸ்லாட்டை மட்டும் நல்லா ஐபி சொல்யூஷன் போட்டு இது பண்ணிவிட்டு மேலே இந்த டஸ்ட்லாம் வேக்யூம் போட்டு க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா சின்ன சின்ன இடத்துலாம் இருக்குது ஃபஸ்ட்டு, ஏன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. அதனால் நான் வேக்யூம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஐபி சொல்யூஷன், ஒயிட் டர்மரிக் அதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணேன். நீங்கள் பார்த்தா தெரியும் இப்போ க்ளீன் பண்ண போகிறது. இனிமேல் தான் தெரியும் அந்த ஐபி சொல்யூஷன்லாம் போட்டு ப்ரஷ்லாம் போட்டு க்ளீன் பண்ண போகிறது. க்ளீன் பண்ணுறது ஈஸி தான் நினச்சேன், பட் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன இடம்லாம் இருக்குது. பைக்கோட ஃப்ரண்ட் வீலு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், க்ளீன் பண்ணவே கஷ்டம். அதனால் தான் என்னால் வந்து ப்ராப்பராக ரொம்பலாம் க்ளீன் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி அதை க்ளீன் பண்ணியிருக்கேன். வீலெலாம் கூட கழட்டிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். இது பண்ணது வந்து எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு வந்து இதில் வந்து 3 நிமிஷம் தான் டைம். அந்த 3 நிமிஷத்துக்காக நான் இந்த வீடியோவை ரொம்ப ஸ்பீடாக ஓட்டியிருப்பேன். அதனால் உங்களுக்கு அப்படி தெரியும். ஆனால் அது ரொம்ப நேரம் இருக்குது. உங்களுக்கு பெரிய வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் பெரிய வீடியோ சொல்லிட்டு கேளுங்க, எப்படிலாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். வீல் பேட்மேன்லாம் வந்து நான் ஐபி சொல்யூஷன் போட்டு நான் க்ளீன் பண்ணலை. ஏன்னா பேட்மேனுக்குலாம் ஐபி சொல்யூஷன் தேவையில்லை. அதுக்கு வந்து நான் ஒயிட் டர்பைன் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணேன். ஏன்னா அதுக்கு அது போதும். ஏன்னா பைக்கு மட்டும் தான் ஐபி சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணேன். ஏன்னா பைக்குள்ள வந்து ஒயரிங் இருக்குது. அதுக்காக நான் அதை மட்டும் தான் ஐபி சொல்யூஷன், இதெல்லாம் ஒயிட் டர்பைன் வச்சு க்ளீன் பண்ணி நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கே பார்த்தா தெரியும், அது போடும்போதே தெரியும். நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கிளாத் வச்சு நல்லா ஃபுல்லாக அந்த லிக்விட் மாரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா போட்டு துடைச்சிட்டு அந்த ஸ்பின்னெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு என்னால் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டாச்சு. இப்போ பேட்ரி போட்டுட்டு நம்ம அதை செக் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு. நீங்களே பாருங்கள் வீடியோவில். பேட்மேன் ஃபேன்ஸ்லாம் கமெண்டில் வந்து பிளாக் ஹார்ட் போட்டு போங்க. எத்தனை பேர் தான் பேட்மேன் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதனால் கமெண்டில் பிளாக் ஹார்ட் போட்டுட்டு போங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிவிட்டு போங்க.